ஹலோ நண்பா, எஸ்பிஐ பேங்க்லேருந்து கிளர்க் வேக்கன்சி வந்திருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டு வீடியோ லிங்க் தரேன். கிட்டத்தட்ட 9000+ வேக்கன்சி தமிழகத்துக்கு 1500 இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் அந்த டீட்டெயில்டு வீடியோவை பார்த்துருங்க. என்ன வயது, என்ன எக்ஸாம் ஏஜ் லிமிட், என்ன எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபோனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசரில் மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் எனேபிளில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ண தவிருங்க. மேபி உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது, பிசி இருக்குது, அட்லீஸ்ட் டேப் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்கிட்ட மொபைல் தான் இருக்குது, இதுதான் என்னோட ஒரே ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணலாம். ஓகே, சேம் டைம் இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே பை சைடு அப்ளை பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு ஒன் டைம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ டேரெக்டாக இந்த பேஜுக்கு வர லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துடுறேன். எஸ்பிஐ வெப்சைட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே உள்ளே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த எஸ்பிஐ கிளர்க் 2026க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும். அதாவது நான் போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தேன், இல்லை எஸ்பிஐயில் பிஓ அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த லாகின் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாமான்னா கிடையாது. இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் இந்த கீழே இந்த லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்தராக ஹால் டிக்கெட் இது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இதை பொறுத்தவரையும் பேசிக் இன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ, அப்புறம் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட பேர். ஸோ உங்களோட பேர் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. ஓகே, நீங்கள் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலுமே அது கேபிட்டல் லெட்டரில் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆன் ஆகிரும். ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஸோ என்னோடய மார்க் ஷீட்டில் என்னோடய நேம் இப்படி தான் இருக்குது. இந்த எஸ்பிஐ கிளர்க்குக்கு ஒரு ஆப்ஷனும் நீங்கள் 2 தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நேமில் மட்டும் நான் என்னோடய நேம் இனிஷியல் கொடுக்குறேன். இந்த ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஷோ பண்ணுவாங்க. இந்த ஃபுல் நேமில் இருக்கிற மாதிரி தான் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது இனிஷியல் முன்னாடி இருக்கா, பின்னாடி இருக்கா, பேர்களுக்கு நடுவில் கேப் இருக்கா, எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவாக நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் இமெயில் ஐடி கொடுக்குறப்போ அட்டுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டொமைன் நேம் இந்த பாக்ஸை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் இமெயில் ஐடியில் ஹோல் இமெயில் ஐடியும் நீங்கள் டொமைன் நேமோட சேர்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி இந்த செக்யூரிட்டி கோடு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்கள் இந்த இடத்துல இன்புட் பண்ணிடுங்க. இன்புட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேம் டைம் உங்கள் மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும், அதையுமே வெரிஃபை பண்ணிடுங்க. இன்கேஸ் கேப்சா எரர் வருது அப்படின்னா இந்த கேப்சாக்கு பக்கத்தில் ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வேறு புது கேப்சா வரும். அதை நீங்கள் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு ப்ரொசீட் ஆகிடும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் சென்டு ஓடிபி இருக்கும். சென்டு ஓடிபி கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு நேராக இருக்கிற சென்டு ஓடிபியை கொடுங்க. ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு கேப்சா வரும், கேப்சாவை கொடுங்க. இமெயில் ஐடிக்கு ஏற்றாப்ட இருக்கிற சென்டு ஓடிபியை கொடுங்க. ஓடிபி வரும், அதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேப்சா, சென்டு ஓபிடி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஓடிபியை இன்புட் பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் ஷோ பண்ணுவாங்க. அப்படியே இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெயிலையும் சென்ட் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ்ஸாகவும் சென்ட் பண்ணுவாங்க. பட் இந்த எஸ்பிஐ கிளர்க் ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரையும் இந்த லாகின் டீட்டெயில்ஸ் தான், இதை வச்சு தான் உங்களால் போக முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். அடுத்து பாருங்கள், நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்புறம் ஆன்லைன், அதாவது நம்ம அப்ளை பண்ணுற டிவைஸோட ஃப்ரண்ட் கேமரா வச்சு வெப் கேமராவாக இப்போ லைவில் இருக்கிற ஃபோட்டோ செல்ஃபியாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கைட்லைன்ஸ் பிடிஎஃபை பார்த்துடலாம். ஓகே, இதில் என்ன சைஸில் இருக்கணும், என்ன கேபியில் இருக்கணும், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஃபோட்டோ 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதை விட நம்ம கிளியாரிட்டியாக சொல்லணும் அப்படின்னா டைமென்ஷன் 200x230 பிக்சல்ஸில் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி 20 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சேம் டைம் பேக்ரவுண்ட் பற்றி பார்த்தலாம், அது ஒரு இம்பார்ட்டண்ட்.
ஸோ லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும், ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்டாக இருந்தால் பரவாயில்ல, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவோட 8 காப்பீஸ் வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக நீங்கள் அந்த ஃபோட்டோஸை கையில் வச்சுக்கோங்க. ஃபர்தர் ப்ராசஸ்க்கு நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், உங்களோட லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். லைவ் ஃபோட்டோ வந்து பின்னாடி நல்ல ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி, அது ஒரு செவுரு அந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரியும் உங்களோட லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்புறம் சைனை பொறுத்தவரையும் பிளாக் இங்க் பெனில் தான் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். 140x60 பிக்சல்ஸில் அப்லோட் பண்ணணும். 10 to 20 கேபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனை பொறுத்தவரையும் ஒரு 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி இந்த பாக்ஸ்குள்ளே உங்களோட சைனை போட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு க்ராப் பண்ணி இந்த டைமென்ஷன்ஸ்லேயே இந்த சைஸ்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்து உட்காந்துரும். அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் வைக்கலாம். அதாவது இடது கை கட்டவரலோட ரேகையை 240x240 பிக்சல்ஸில் இருக்கணும். அதாவது 3x 3 ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் உங்களோட இடது கை கட்டவரல் ரேகையை வச்சு இதை அளவுக்கு கரெக்டாக க்ராப் பண்ணி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அப்லோட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கு அவங்க ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து யார் அப்ளிகண்ட்டோ அவங்க கைப்பட ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுதான் அந்த பேசேஜ். ஐக்கு பக்கத்தில் உங்களோட பேர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் பேர் போட்டு கமா போட்டு டேட் ஆஃப் பர்த்க்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதணும். அதாவது ஐ கமா உங்கள் பெயர் கமா டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் என்னவோ அதை போட்டு கமா ஹியர் பை டிக்ளேர் தட்லேருந்து இந்த மைன் வரையும் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் லெட்டரில் தான் எழுதணும். அதுவும் பிளாக் இங்கில் தான் நீங்கள் வந்து அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பேசேஜாக எழுதணும். ஓகே, பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் வந்து பிளாக் கலரில் தான் எழுதணும். இங்கிலீஷில் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட ஜாயின் லெட்டரில் மட்டுமே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. அந்த இடத்துல ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவோட நேம் சிங்கிள் வேர்டாக இருக்கணும். ஓகே, அது மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபோட்டோ அப்படிங்கிற மட்டும் இல்லை, உங்கள் நேம் மட்டும் போட்டு சேவ் பண்ணுங்கள். 2 வேர்டாக இருக்குது, வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்களோட இமேஜ் நேம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணால் உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைவ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் கேமரா மூலமாக உங்களோட லைவ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த பட்டன் ஒர்க் ஆகலை, ஏதோ எரர் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு QR கோடு வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த QR கோடை இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் சைடில் லென்ஸ் சிம்பிள் இருக்கும். அந்த லென்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த QR கோடை அப்லோட் பண்ணால் QR கோடுக்கு மேலே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மொபைலில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் டெஸ்க்டாப் சைட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணி அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகும். மற்ற டைம் வந்து ஆனில் வச்சுக்கோங்க டெஸ்க்டாப் சைட்டை. ஸோ லைவ் ஃபோட்டோவை பொறுத்தவரையும் நல்ல ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் காலேஜ் படித்தப்போ எடுத்த ஃபோட்டோ, அதை மைண்ட் பண்ணாதீங்க. நான் சும்மா உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க அந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில். அடுத்து வந்து பாருங்கள், இப்போ லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். லைவ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் நல்லா ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி லைவ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணால் கேப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிடுங்க. சிக்னேச்சர் வந்து சிங்கிள் வேர்டில் அதை சிக்னேச்சரோட ஃபோல்டர் நேம் வந்து இருக்கணும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் செக்ஷனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நவுந்து வந்துடுறீங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமானது. அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், பேசிக் டீட்டெயில்ஸில் என்ன சர்க்கிள் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆப்வியஸாக சென்னை கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. 10ஆவதுலேயும் 12ஆவதுலேயும் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா. இல்லை தமிழை படிக்கலைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். பட் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதில் உங்களோட தமிழ் திறனை நீங்கள் வந்து ஷோ பண்ணணும். 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த 2 தேர்வு மட்டும்தான். ஓகே, அடுத்து கேட்டகரி, இது ரொம்ப முக்கியம். பொது பிரிவினர்னால் ஜென்ரல் கொடுத்துக்கோங்க. இடபிள்யூஎஸ் இருக்குது, இடபிள்யூஎஸ் கொடுத்துக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசி கொடுத்துக்கோங்க. எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எந்த கேட்டகிரி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சப்காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த கேஸ்ட் நேம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்புட் பண்ணணும். ஓகே, ஜென்ரல் அப்படின்னா
ஜென்ரல் கொடுத்துருங்க. ஜென்ரல் கொடுத்துட்டா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பொது பிரிவினர் அப்படின்னா இடபிள்யூஎஸ்னால் ஷோ பண்ணணும், ஓபிசினா ஷோ பண்ணணும், எஸ்சி எஸ்டினா இங்கே தமிழக அரசில் கொடுத்த சர்டிஃபிகேட் அதுவே போதுமானது, அதை நீங்கள் ஷோ பண்ணணும். ஓபிசி அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த நிதியாண்டில் லைவில் இருக்கக்கூடிய லைவில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தாலுக்கா ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. இடபிள்யூஎஸ்னாலும் அப்படி தான், இந்த நிதியாண்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், ஆர் யூ ட்ரெயின்ட் அப்ரண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ? எஸ்பிஐயில் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா? அவ்வளோதான் கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தா எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியடோடையும் ப்ளஸ் அதோட ஐடி என்ன டீட்டெயில்ஸ் கொடுங்க. எஸ்பிஐயில் அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க, அதுக்காக கேட்குறாங்க. அடுத்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அண்டு எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி, என்ன சப் டைப்பு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டியில் வரீங்களா, அதாவது உங்களால் தேர்வு எழுதுறதுலேயே டிஃபிகல்ட்டி இருக்கா, அதாவது உங்கள் உடம்பில் 40% டிசபிலிட்டியோட கம்மியான டிசபிலிட்டி தான் இருக்குது, நீங்கள் வந்து பிடபிலிட்டியில் வரமாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியாத டைப் ஆஃப் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ஆர் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்பன்சேட்டரி டைம் உங்களுக்கு வேணுமா, அடிஷ்னல் 20 minutes இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத கொடுக்கலாம். அடுத்து ரிலீஜியன் பாருங்கள், ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்னன்னு கொடுங்க. அப்புறம் நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டி மீன்ஸ் முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் வரீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவை, அப்புறம் டைவர்ஸ்டு விமனாக இருக்கீங்க, அப்புறம் வந்து சட்டத்தினால் தனியாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் கல்யாணம் ஆகாமல் சட்டப்படி தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. டிசேபிள்டு எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆப்வியஸாக நம்ம நோ தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸர்வீஸ் மேன் நீங்கள் வந்து டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ் மேன் கில்டு இன் ஆக்ஷன். ஸோ ஒருத்தர் வந்து சர்வீஸில் இருந்திருப்பார், அந்த டைம்லேயே அவர் இறந்துருக்காரு, அவங்களோட டிபெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஐயில் கிளரிக்கல் கேடரில் இருக்கீங்களா, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணி ரிசைன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே எதுவும் வழக்குகள் இது தொடர்பாக எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் எங்கே சென்டரில் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்தெந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதை கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணி அதுக்கான லொக்கேஷன்ஸை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. 2 லொக்கேஷன் வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எந்த ஸ்டேட்டில் எழுதுறீங்க, என்ன சென்டர் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், நீங்கள் எக்ஸாமுக்கு வர்றப்போ என்ன ஐடி ப்ரூஃப் கொண்டு வர போகிறீங்க, இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ மேட்ச் ஆகுது, அந்த நேமோட மேட்ச் ஆகிற மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குது, அதில் எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொண்டு போயே ஆகணும். இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் நான் இதில் அப்ளை பண்ண அந்த நேமும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ ஆதார் கார்டு ஒரிஜினல் ஒரு செட்டு ஜெராக்ஸையுமே கொண்டு போய்க்கோங்க. அடுத்து மீடியம் ஆஃப் பேப்பர், நீங்கள் விருப்பப்பட்ட இந்த தேர்வை தமிழ்லேயே கூட எழுதிக்கலாம். தேவை அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்குறப்பே தெரிஞ்சிடும் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா எல்லாமே. ஓகே. அடுத்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் இரட்டையர்களான்னு கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ட்வின் பிரதர் ட்வின் சிஸ்டர் பார்க்க ஒரே மாதிரியே இருப்பீங்க, இரட்டையர்கள் அப்படின்னா எஸ் கொடுத்து உங்களோட ட்வின், அதாவது உங்களோட ஒருத்தரை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவர் ஆனா பெண்ணா, அவரோட பெயர் என்ன அப்படிங்கிறது. ஓகே. கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் கார்டோட வெரிஃபை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. எஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஆதார் வெரிஃபிகேஷனும் பண்ணிடுங்க. அப்புறம் அப்பா பேர் கொடுத்துருங்க. அதே மாதிரி அம்மா பேர் கொடுத்துருங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஸ்பௌஸ் நேமும் கொடுத்துருங்க.
அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அட்ரஸ் எந்த தெரு, அப்புறம் வந்து லேண்ட்மார்க்லாம் நீங்கள் அடுத்தடுத்த காலம்ஸில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாம் கொடுத்துருங்க. ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா ஜஸ்ட்டு டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எந்த அட்ரஸில் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸோ அதை ஷோ பண்ணுவாங்க. வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்தா இந்த மாதிரி எரர் காட்டும், 1 or more pages எரர் ஃபவுண்ட் அப்படின்னு. ஸோ டேரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த இது எரரோ அது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஹைலைட் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா ப்ரொசீட் ஆகிரும். ஸோ அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு டிகிரி எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டிகிரி வந்து படிச்சுட்ருக்கீங்களா இல்லை பாஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்வியஸாக பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் டிகிரி, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஸோ இன்ஜினியரிங் கொடுக்குறேன். நீங்கள் சயின்ஸா, அக்ரிகல்ச்சரா, மேனேஜ்மெண்ட்டா, காமர்ஸா, ஆர்ட்ஸா, ஏன்னா என்ன டைப் ஆஃப் டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிகிரி சப்ஜெக்ட் ஸ்ட்ரீம். ஸோ என்ன டிகிரி ஸ்லாஷ் அதில் வந்து என்ன சப்ஜெக்ட். இப்போ நான் வந்து பிடெக் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு சப்ஜெக்டில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நேம் ஆஃப் த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி ஸ்லாஷ் போட்டு என்ன காலேஜ் என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதையுமே கொடுத்துருங்க. காலேஜ் நேம் ஸ்லாஷ் அதையுமே நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், எந்த டேட்டில் உங்களோட டிகிரியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அதை நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு வருஷத்தை சூஸ் பண்ணுங்கள். வருஷத்தை சூஸ் பண்ணி எந்த வருஷம் நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை முடிச்சிங்க. அடுத்து வந்து பாருங்கள், மாதத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அது இன்புட் ஆகும். அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜோட டிகிரி முடிச்சிருக்கீங்க பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அவுட் ஆஃப் 100. அப்புறம் என்ன கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் ப்ரெசென்ட்லி ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வரீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் தராங்க. அது வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்து ஸ்டேட் கோடு எந்த சென்டரில் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். நோ கொடுத்துட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எஸ் கொடுத்து நீங்கள் அந்த சென்டர் போய் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், அதோட ப்ரொஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் எனக்கு எழுத படிக்க பேச தெரியும், 3த்தையுமே டிக் பண்ணிடுறேன். இங்கிலீஷும் எனக்கு எழுத படிக்க பேச தெரியும், 3த்தையுமே டிக் பண்ணிடுறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது லாங்குவேஜ் லைக் ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எது தெரிஞ்சாலும் கொடுங்க. அதில் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹிந்தி வந்து எனக்கு வந்து பேச மட்டும்தான் தெரியும்னா அந்த பேச மட்டும் தெரியுங்கிறத மட்டும் ஆன் பண்ணுங்கள். படிக்கவோ எழுதவோ தெரியாது அப்படின்னா அது ரெண்டும் ஆஃபில் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களோட அப்ளிகேஷனை அப்படியே ப்ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து எடிட் கொடுத்து இப்போவே எடிட் பண்ணிடுங்க. ஃபைனலாக ஐ அக்ரி மட்டும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 2த்துக்கு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நான் சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணி செக்யூரிட்டி கோட் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபீ தான். ஃபீ பே பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகே, ஸோ போதுமான தகவல் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இதில் ஷேர் பண்ணுவேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.